ஹாய் கைஸ், வெல்கம் டு நந்து சாரி. நம்ம கஸ்டமரோட சாரீ கொடுத்துருந்தாங்க. அந்த சாரியில் எக்ஸ்ட்ரா கிளாத், ப்ளவுஸ் கிளாத் கட் பண்ணி அதில் அவங்களோட 1 வயசு குழந்தைக்கு ஃப்ராக் தைச்சி தர சொல்லியிருந்தாங்க. அதில் அந்த ஃப்ராகில் ஹிப் பெல்ட் நம்ம பண்ணுறோம். அந்த ஹிப் பெல்ட்டில் ஹேங்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஹேங்கிங்கில் ஹிப் பெல்ட்டில் அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்து அதில் 7 சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 mm பீட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீட் கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டில் கொடுத்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மற்ற இருக்கிற எல்லா பீடுக்குள்ளேயும் நீடில் விட்டு அந்த நீடில் பேக் சைடு எடுத்துகிட்டு போக போகிறேன். நீடில் ஹிப் பெல்ட்டோட பேக் சைடு எடுத்துகிட்டு போய் அந்த நீடில் பிடிச்சி இழுக்கிறோம். இழுக்கிறப்ப எப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் நார்மலாக இழுத்தீங்கன்னா சிக்கு விழுந்துடும். எப்படின்னா, இந்த நீடில் வர்ற த்ரெட்டை விட்டுட்டு அது இல்லாமல் பீட்லேருந்து ஒரு த்ரெட் வெளியே வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை கையில் பிடிச்சிக்கோங்க. கையில் பிடிச்சிட்டு நீடில் இழுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்குமே விழுகாமல் ஈஸியாக வரும். அதுவும் இல்லாமல் அப்போவுமே வரல அப்படின்னா நீடில் எங்கேயாவது பீடுக்குள்ளே மாட்டிக்கிச்சின்னு அர்த்தம். அந்த நீடில் இருக்க பீடையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீடில் பிடிச்சி இழுத்திங்கன்னா, அந்த பீடில் இருக்க த்ரெட்டை பிடிச்சிட்டு நீடில் பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக நம்ம ஹேங்கிங்கில் த்ரெட் உள்ளே போயிடும். ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணால் ஹேங்கிங்கு. இந்த மாதிரி ஹேங்கிங் ரொம்பவே அழகாக இருக்கும். எந்த இடத்துல பண்ணாலுமே, ப்ளவுஸுக்கு பண்ணாலும், ஹிப் பெல்ட்டுக்கு, பட்டு பாவாடைக்கு, எதுக்கு பண்ணாலுமே இந்த மாதிரி ஹேங்கிங், சுகர் பீட் ஹேங்கிங் ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த பேக் சைடு எடுத்தோம் இல்லையா த்ரெட்டு, அந்த த்ரெட்டை நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பு எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு பக்கத்துலேயே நம்ம எந்த அளவு டிஸ்டன்ஸ் விட்டுருக்கோமோ அதே அளவு டிஸ்டன்ஸ் விட்டு நீடில் ஃப்ரண்ட் சைடு உள்ளே விட்றோம். சேம் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி நீடில் ஃப்ரண்ட் சைடு விடுறோம். அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். நீடில் உள்ளே விட்டு 7 சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் கொடுத்து 3 mm பீட் கொடுத்து ஒரு சுகர் பீட் கொடுத்து கடைசியில் கொடுத்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாத்துலேயும் நீடில் உள்ளே எடுத்துகிட்டு பேக் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அதே ப்ரொசீஜர் தான் கண்டினியூஸாக பண்ண போகிறோம். பெல்ட்டில் சென்டராக நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப சென்டராக பெல்ட்டை மடித்து வச்சு பார்த்து எந்த அளவு வேணுமோ அந்தளவு ஹேங்கிங் பண்ணிக்கலாம். இல்லை பெல்ட் ஃபுல்லாகவே ஹேங்கிங் வேணுனாலும் பண்ணிக்கலாம். இங்கே 1 வயசு குழந்தை அப்படிங்கிறதுனால இடுப்பு சின்னதாக தானே இருக்கும். அதனால நான் கொஞ்சம் அந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொஞ்சம் இடம் விட்டுட்டு மற்ற எல்லா சைட்லேயும் ஹேங்கிங் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த ஹேங்கிங்கு. எப்படி இருக்குதுன்னு அந்த ஃப்ராகில் வச்சு பார்க்கலாம். ஃப்ராகில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த ஃப்ராகில் நெக்கில் ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன்ல, அந்த டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ரூச்சுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் அதை பண்ணியிருக்கேன். ப்ரூச்சஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். $10 gram 20 rupees.